காங்கஜோரா சோனி லிவ்வில் வந்திருக்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸு. இந்திய பிராந்திய மொழிகளில் அது ஒளிபரப்பாகுது. இந்த காங்கஜோரா அப்படின்னா என்னென்னா 100 கால் புறான் வந்து காங்கஜோரா அப்படின்றாங்க. ஆக்சுவலி இந்த வெப்சீரிஸ்க்கு வந்து பேரசைட் அப்படின்னு வச்சுருக்கலாம், ஆனால் வந்து காங்கஜோரான்னு வச்சுருக்காங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மொழிகள்லேயும் கிடைக்கிது. ஸோ இந்த காங்கஜோரா வெப்சீரிஸ்னுடைய விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். காங்கஜோரா இது வந்து இஸ்ரேலிய வெப்சீரிஸ் மொக்பி, அதனுடைய ஹிந்தி வெர்ஷன் தான். மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. குழந்தைங்களோட பார்க்கலாமான்னா கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் மேட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒரு சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். எனக்கு குழந்தைங்களோட பார்க்கலாமா என்னது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஒரு எபிசோடுமே 30 நிமிஷம் போகுது. சந்திரன் அரோரா அவர் தான் இந்த வெப்சீரிஸை வந்து இயக்கியிருக்கிறார். அவர் வந்து பிரபல எடிட்டர் பாலிவுட்டில். ரோடு, ராம்கோபால் வர்மாவுடைய ஆஸ்தான எடிட்டர், கம்பெனி, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த வெப்சீரிஸை வந்து அவர் இயக்கியிருக்கிறார். 2-3 படங்கள் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த வெப்சீரிஸ் என்ன கதை கொஞ்சம் டீட்டெயிலாக விரிவாக பார்க்குறோம். இதுக்கு வந்து திரைக்கதை எழுதியிருக்காங்க சந்திரன் அரோரா அண்டு உபேந்திரா, 2 பேரும் திரைக்கதை எழுதியிருக்காங்க. ரோஷன் மேத்யூ பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் ரோஷன் மேத்யூ தான் இந்த வெப்சீரிஸே தாங்கி நிற்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். ரைட். இந்த வெப்சீரிஸினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதீத அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள நீங்கள் வந்து பிளைண்டாக நம்பக்கூடாது அப்படின்றத இந்த வெப்சீரிஸ் பேசுது. ஓகே, அதீத அன்புனா நீங்கள் ஒருத்தவங்கள கண்மூடித்தனமான அன்பு வச்சுருப்பீங்க, ஆனால் அவங்க ஒரு 10 பைசா மயிறு கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க சும்மா சிரிச்சா பேசினா அதுக்கே நீங்கள் வந்து ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிடுவீங்க. ஆனால் அதே அன்பு அவங்க திரும்ப கொடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி லவ் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். கொடுத்து கொண்டே இருப்பது மட்டுமே வந்து லவ் கிடையாது, அது அன்கண்டிஷனல் லவ்ன்றதே மித்துன்னு சொன்னவன். இந்த வெப்சீரிஸை பொறுத்தவரையிலையும் இந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கும் அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸ் பேசுது. ரைட். இப்போ இந்த வெப்சீரிஸினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லைனில் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு புறக்கணிக்கப்பட்டவனுடைய வலி, அன்பு ஆதரவு எதுவுமே இல்லாத ஒருத்தனுடைய வலி எப்படி இருக்கும் அப்படின்றத அதுதான் இந்த வெப்சீரிஸுடைய ஒன்லைன். இந்த வெப்சீரிஸுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து மோஹித் ரெய்னா அவர் தான் மேக்ஸ் கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபு, ஒரு குட்டி பொம்பளை குழந்தை இருக்குது. அவர் வந்து ஒரு பெரிய பில்டர். அவர் கோவாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வில்லா கட்டி பெரிய அளவில் ப்ராஜெக்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது அவருடைய எய்ம். அவருடைய தம்பி தான் வந்து ரோஷன் மேத்யூ. அவர் வந்து ஆயுஷு. அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, ஜெயிலேருந்து வெளியே வருது. வெளியே வந்து ரோட்டோரமாக உட்காந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு கார் வருது. அதில் பார்த்தா அண்ணங்காரன் வந்து தம்பியை கூப்பிட்றான். 14 வருஷம் கழித்து அண்ணனும் தம்பியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டின்னு போகிறான், சாப்பாடெல்லாம் போடுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் என்ன செய்கிறான்னா, நான் உன் கூட இருந்துடுறேன்றான் தம்பி. இல்லை நம்ம கூட இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன், நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஆனால் இந்த ஆயுஷு, நம்ம ரோஷன் மேத்யூ இருக்கார் இல்லையா, அவர் வந்து மேக்ஸ் மேலே அதீதமான காதல், அதீதமான அன்பு. அவன் குதிக்க சொன்னால் குதிப்பான். ஏன்னா அதாவது அவன் தான் அதை பேசினாலே போதும் அவனுக்கு. ஸோ அப்படியான ஒரு கேரக்டர். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ அந்த ப்ராஜெக்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இந்த பிரச்சனைகள்லாம் மீறி ஆஷு வந்து மேக்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டாப்லையா, ஆஷு வந்து கண்மூடித்தனமான அன்புனால அவன் என்னெல்லாம் பாதிக்கப்பட்டான், அதெல்லாம் தான் இந்த வெப்சீரிஸினுடைய கதை. இதில் முக்கியமாக ரோஷன் மேத்யூவை பாராட்டியே ஆகணும். மனுஷன் உடல் மொழியில் பின்றதாக இருக்கட்டும், முக்கியமாக நடந்து போகிற ஒரு கேரக்டர், ஒரு சீன் ஒன்று இருக்கும். நடந்து போகிறது வர்றது, அது ஒரு மாதிரி தோலை தூக்கிட்டு இப்படி நடந்து போகிறது. அதே மாதிரி ஒரு கேரக்டர்கிட்ட எப்படி வந்து பேசுறதுன்றதை வந்து ஏற்கனவே வந்து நடித்து பார்க்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாப்புல. ஸோ
இந்த வெப்சீரிஸை தூக்கி நிறுத்துறது தாங்கி நிறுத்துறது யாருன்னு பார்த்தா ரோஷன் மேத்யூ தான். உண்மையிலே மனுஷன் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்கான். இது ஒன்று. சரி, இப்போ அடுத்தது வந்து நம்ம மோஹித் ரெய்னா. அவர் தான் வந்து மேக்ஸு. நல்லா ஜெகதாண்டிக்காக இருக்கிறாரு. எமோஷன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிட்டு தம்பியை வெறுக்கிற இடங்களாக இருக்கட்டும், நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாத ஒரு கேரக்டர் அது ரொம்ப நல்லாவே அவர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேரக்டர் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ ரோஹித் ரெய்னா வந்து மேக்ஸ் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாரா ஜேண்டியா. அவங்க வந்து ஆர்ஜேவாக இருந்திருக்காங்க, விஜேவாக இருந்திருக்காங்க. மேக்ஸோடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க நிஷா கேரக்டரில். உண்மையிலே இந்த சீரீஸில் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியும் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, மிஸ் இந்தியாவெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக அந்த பாடி மெயின்டைன் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. இத்தனை வருஷமாகவும் இன்னமும் 2003 இன்னும் வந்து மிஸ் இந்தியாவாக இருந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ வரலையும் அப்படியே இருக்காங்களே, என்ன எப்படி யோசிச்சு பாருங்கள். இந்த டயட் பிளான் இதெல்லாம், எக்ஸசைஸ், யோகா பக்கா. அடுத்ததாக வந்து ரசித்தது வந்து திரிநேத்ரா ஹால்டர். அவங்க தான் வந்து எய்மி கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து டாக்டர், அவங்க ஆக்சுவலி ரியல் டாக்டர், நம்மளுக்கு தெரியாது, பெங்களூர்காரவங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த சீரீஸில் வந்து ரசிக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீநாத் கமத். அவர் தான் வந்து பெட்ரோ கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. வக்கீலாக பண்ணியிருப்பார். உண்மையிலே சில கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது, அதாவது கழுவுணு மீனில் நழுவுணு மீனாகவும் ஒரு சில கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் திறமையே இருக்காது, ஆனால் திறமை இருக்கிற மாதிரி நடிக்கும். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோன்ற மாதிரி சொல்லும். இந்த கேரக்டர் எனக்கு பார்க்கும்போது அவருடைய தாட்டியான உருவம், கொஞ்சம் குள்ள மாதிரிலாம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஜுராசிக் பார்க்கில் ஒரு குண்டா என்ன பண்ணுவான், மருந்து எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு போவான். அது போய் எங்கெங்கே ஆக்சிடென்ட் ஆகி ஊந்து கிடப்பான். ஒரு சின்னோண்டா ஒன்று வந்து நிற்கும் பக்கத்தில், அந்த குண்டம் பக்கத்தில் தட்டாக இப்படி பெருசாக பிரிச்சுக்காங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த அளவு பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. பட் எனிவே நல்லா பண்ணியிருந்தார். ஷர்துல் அப்படின்ற கேரக்டரில் மகேஷ் ஷெட்டி, அவரும் அவருடைய சிறப்பான ரோலை பண்ணியிருந்தார். ஹீபா ஷா, அவங்க தான் வந்து லீனா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாலும் கூட ரோஷன் மேத்யூ கம்பேர் பண்ணும்போது ரோஷன் மேத்யூ கலக்கி வச்சுருக்கார். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ராஜீவ் ரவி அவரும் வினோத் இளம்பள்ளி, இவங்க 2 பேரும் தான் சினிமாட்டோகிராஃபி. ராஜீவ் ரவி வந்து யாருன்னா அன்னையும் ரசூலும் படத்துடைய இயக்குனர். அவர் கேமராமேன். டேவ்டி, த கேர்ள் இன் எல்லோ பூட்ஸ், அனுராக் கஷ்யப் குரூப், கேங்ஸ் ஆஃப் வசிபூர், இதெல்லாம் வந்து ஒளிப்பதிவாளராக இருந்தவர். நம்ம நலத்தமிழ் இந்த படத்தில் என்ன கீது மோகன்தாஸ் ஆக்ட்ரஸ் இருந்தாங்களா, அவங்கள வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். சந்திரன் அரோரா ராம்கோபால் வர்மா கிட்ட ஒர்க் பண்ணுவார். ராம்கோபால் வர்மா கிட்ட தான் வந்து அனுராக் கஷ்யப்பும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அனுராக் கஷ்யப் கிட்ட ராஜீவ் ரவி ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் எடிட்டராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ எல்லாம் ராஜீவ் ரவி வந்து சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவருடைய வெப்சீரிஸுக்கு ராஜீவ் ரவி, வினோத் இளம்பள்ளி அவங்க 2 பேருமே சினிமாட்டோகிராஃபராக இருக்காங்க. இதில் வந்து எடிட்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஷாக் ரவி. உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப கிறிஸ்பாக 35 மினிட்ஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலாம் வாழலாம் இழுத்துன்னு போகாமல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வாட் இஸ் த டேக் அவேன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த என்ன சொல்கிறது, அதீத அன்பு, அன்கண்டிஷனல் லவ், இது எல்லாமே எவனாவது ஒருத்தவன் யூஸ் பண்ணிக்குவான். அதை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் தான் எடுத்துக்குவாங்க. அதனால் நான் திரும்ப சொல்கிறது தான், நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒன்றா ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து விக்டிமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க, ரொம்ப காயப்படுவீங்க. அதுதான் இந்த வெப்சீரிஸ் வந்து சொல்லுது. அதுதான் நான் டேக் அவேவாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து அவசியம் நீங்கள் இந்த வெப்சீரிஸை பாருங்கள். ஒரே ஒரு இன்னொன்று வந்து உன்னைச்சரண் அடைந்தேன்னு ஒரு படம், அந்த படமும் இதை கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வரும். பட் எனிவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பான ஒரு வெப்சீரிஸ், டோன்ட் மிஸ் இட். எக்ஸலண்ட். இந்த வெப்சீரிஸுக்கு வந்து ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பு எக்ஸலண்ட். பார்த்தே தீர வேண்டிய ஒரு வெப்சீரிஸ். சோனி லிவ்வில் இருக்குது. டோன்ட் மிஸ் இட், மஸ்ட் வாட்ச் வெப்சீரிஸ். ரைட். எனக்கும் உங்களுக்கும் கருத்துக்களோ இல்லை ரசனையோ டிஃபர் ஆகலாம். மேபி உங்களுக்கு பிடிக்காமலும் போகலாம். திஸ் இஸ் மை வியூ. ரைட். எனிவே உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய வருது உங்கள் ஜாக்கி சேகரன். வணக்கம்.